Daily. Taste the Daily. அமுதா, யாரோ கதவு தட்டுறாங்க. நீ பாட்டுக்கு உட்காந்து தின்னுட்டு இருக்க. யாரு கதவு தட்டுறது? தெரியலண்ணே, அதான் பாத்துட்டு இருக்கேன். தெரியலன்னா போய் கதவு திறந்து பார்க்க வேண்டியதானே. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா யாருன்னு தெரிஞ்சிருமா? நீங்க போய் பாருங்க, போங்க. போலீஸ். என்ன மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? இங்க அமுதாங்கிறது யாரு? என் தங்கச்சி தான். அவங்கள பார்க்கலாமா? போச்சு, இனிய வேலையை காமிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. அமுதா, என்ன? தெரியல நீ. என்னங்க? இவதான் என் தங்கச்சி அமுதா. உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? என்ன மேடம்? நாங்க அமுதாவை அரெஸ்ட் பண்ண வந்தோம். அமுதா? அமுதாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? எதுக்கு? அவ என்ன பண்ணா? நீங்க தானே அமுதா? என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணீங்க? நான் ஒண்ணு தப்பு பண்ணலையே. நான் என்ன தப்பு பண்ண? அமுதா, நீ எந்த தப்பும் பண்ணாமையா போலீஸ் வந்து வீட்ல நிக்கறாங்க? என்ன தப்பு பண்ண சொல்லு. ஐயோ அண்ணி, நான் எந்த தப்பு பண்ணல அண்ணி. சித்தி, உங்களை தேடி வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. என்ன சித்தி இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையா அண்ணி. நான் எதுவுமே பண்ணல. மேடம், என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணான்னு நீங்களே சொல்லுங்களேன். இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்ப்பம் கலைக்கிற மருந்த ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ஆதாரபூர்வமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கர்ப்பம் கலைக்கிற மருந்தா? இவ வாங்கிட்டு வந்தாளா? இந்த வீட்ல இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணோட கர்ப்பத்தை அந்த பொண்ணுக்கே தெரியாம கலைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இல்ல இல்ல இல்ல, யாரோ வேண்டாதவங்க இப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அப்படி எதுவும் பண்ணல. இது பொய் கம்ப்ளைண்ட் இல்ல, எங்க கிட்ட வீடியோ ஆதாரம் கூட இருக்கு. இங்க பாரு, உனக்கு மருந்து சப்ளை பண்ண ஆளை கூட நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆமா, இந்த வீட்ல யாழினிங்கிறது யாரு? எங்க மருமக தான், இவதான். ஏமா, இப்ப நீ கன்சீவா இருக்கியா? ஆமா மேடம். இவங்க குழந்தை கலைக்கதான் அமுதா மருந்து வாங்கினதா பிடிப்பட்ட நபர் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, மாயான்னு ஒரு கிரிமினல் கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க கூடவும் இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. இல்லண்ணே, அந்த கிரிமினலோட போனை செக் பண்ணப்போ அந்த கிரிமினல் இவங்களோட தான் நிறைய முறை பேசியிருக்காங்க. அந்த கொலையோடையும் இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். அதுக்காக தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கர்ப்பத்தை கலைக்க முயற்சி பண்ணது, கொலைக்கு உடந்தையா இருந்தது, இந்த பிரிவுகள்ல தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இதுக்குதான் அப்பப்ப ஏதாவது சமைச்சு கொடுத்து அத நான் சாப்பிட்டேனான்னு கேட்டுட்டே இருந்தீங்களா? இல்லம்மா, அன்னைக்கு கூட என் அப்பா பர்த்டேக்கு அத்தை பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க. அத நான் குடிச்சேனா இல்லையான்னு அடிக்கடி கேட்டுட்டே இருந்தீங்களே. அதுல மருந்து கலந்து கொடுத்திருந்தீங்களா? இல்ல. சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க. இல்ல இல்லையா அண்ணி, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் சொல்றது கேளு. அமுதா, என்னடி? உன்னையும் நான் இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி தானே பாத்துக்கிறேன். பல சமயத்துல நீ புத்தி கிட்டு போய் ஏதாச்சும் பண்ணாலும் உன்னை மன்னிச்சு தானே இந்த வீட்ல வச்சிருக்கேன். கடைசியில இந்த குடும்பத்தை வாரிசையே அழிக்க பாத்திருக்கியே. இல்ல அண்ணி, நான் எதுவுமே பண்ணல அண்ணி. அண்ணி ஒரு அண்ணி, நான் எந்த தப்பு பண்ணல அண்ணி. நான் சொல்றது கேளுங்க அண்ணி, நான் அப்படி எல்லாம் பண்ணல அண்ணி. நான் எந்த தப்பு பண்ணல அண்ணி. ஏய், நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல.
யாழினி வயித்துல வளர நம்ம குடும்பத்தோட வாரிசு கிட்ட தான் என் ஆயுசே இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காருல்ல. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ அவளுக்கு மருந்து கொடுத்திருக்க. நீ என் வாரிசு அழிக்கல, என்னையே அழிக்க பாத்திருக்க. இல்லண்ணே, நான் அப்படி எதுவும் மேடம், சொல்லி யாழினி. இவளை இப்பயே இழுத்துட்டு போங்க மேடம். இவ முகத்துல முழிக்க கூட நாங்க யாரும் தயாரா இல்ல. இழுத்துட்டு போங்க மேடம். கான்ஸ்டபிள்ஸ் இவளை இழுத்துட்டு வாங்க. இல்ல மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம், நான் எந்த தப்பு பண்ணல. இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. என்ன பேசுங்க, நான் வர மாட்டேன். ஒழுங்கா போடி. கேளுங்க. அட வாமா. அண்ணா சொல்லுங்க. என்ன விட்டுங்க, நான் எந்த தப்பு பண்ணல. வா சொல்றல. வா. வாமா. என்ன விட்டுங்க. அண்ணா சொல்லுங்க. பேசாம நடடி. நான் எந்த தப்பு பண்ணல. வாமா. விட்டுங்க. வா சொல்றல. அண்ணா சொல்லுங்க. நல்லா அடி. சொல்லு. போடி. வெளிய போ. சொல்லுங்க வாமா. நீ. சொன்னா கேளு. எழுந்திரி. என்ன விட்டுங்க அண்ணா. அண்ணனாவது நொண்ணனாவது. வாமா. வா சொல்றல. அட. அண்ணா சொல்றல. வா. என்ன கூட்டிட்டு போவாதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நான் எந்த தப்பு பண்ணல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க அண்ணா. அண்ணா, நான் எந்த தப்பு பண்ணலண்ணே. நான் அந்த மருந்து கொடுக்கலண்ணே. நான் எந்த தப்பு பண்ணலண்ணே. அண்ணா, அண்ணா என்ன காப்பாத்துண்ணே. அண்ணா என்ன விட சொல்லுண்ணே. வேண்டாண்ணே, வலிக்குதுண்ணே. அண்ணா வேண்டாம், வேண்டாம். கனவா? ஐயோ அம்மா. ச்சே, கனவுல வந்ததுக்கு இப்படி வேர்த்துருச்சு. ஏன் இப்படி எல்லாம் கனவு வருது? ஒருவேளை இனிய உண்மையாவே போலீஸ் அனுப்பிச்சிருவாளா? அண்ணன் போக வேணான்னு தடுத்து திரும்பவும் இந்த வீட்லயே உட்கார வச்சுட்டாரு. ஆனா பிரச்சனை முடியலையே. ஐயோ, அடுத்து அந்த இனிய என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நான் போகலங்கிற விஷயம் என்ன இனியாக்கு தெரிஞ்சிருக்குமோ? போச்சு, இனியாவே தான் கால் பண்றா. ஐயோ, நான் போகலங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இனியா, என்ன சித்தி இன்னும் ஊருக்கு போகல போல இருக்கு. இனியா, நான் ஊருக்கு தான் கிளம்பினேன். என் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். கிளம்புற நேரம் பார்த்து அண்ணன் வந்து என்ன போக கூடாதுன்னு தடுத்துட்டாரு. உனக்கே தெரியும்ல, என் அண்ணன் வார்த்தையை நான் மீற மாட்டேன்னு. அதான் போக முடியாம நான் அப்படியே இருந்துட்டேன். அப்படியா? அப்ப அந்த வீடியோவை நான் நேரா மாமாவுக்கே அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் மாமாவே என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணட்டும். வேண்டாம் 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 இனியா, ப்ளீஸ் இனியா, வேண்டாம் வேண்டாம். அதை அமிச்சிடாத, அதை அமிச்சிடாத. நீ ஒரு பக்கம் போ போங்கிற, உன் மாமா என்னடானா இரு இருங்கிறாரு. ரெண்டு பேர்ல நான் யார் பேச்சதான் கேட்பேன்? அப்படின்னா நான் அவ்ளோ சொல்லியும் நீங்க போலீஸ் பயமே இல்லாம நிம்மதியா தூங்குறீங்க. கனவுல திடீர்னு போலீஸ் வந்து உங்களை மிரட்டி இருக்கணுமே. அப்பா, ஆமா, இப்ப கூட கனவுல போலீஸ் வந்துச்சு. வந்துச்சா? அப்ப போலீஸ் வந்ததுல உடம்பெல்லாம் வேர்த்திருக்குமே. ஆமா 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 ஆமா, வேர்வை அருவி மாதிரி கொட்டுது. நீயா? புரியுது. அந்த போலீஸ் நிஜத்துல வராம இருக்கணும்னா நீங்க கிளம்பி ஊருக்கு போகணும். இல்ல நான் என் அண்ணன் பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்கேயே நீங்க இருங்க. நான் போலீஸ வர வச்சிடுறேன். என்ன சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போலீஸ் எல்லாம் வர வேண்டாம். போலீஸ் கனவுல பார்த்தது எனக்கு உடம்பெல்லாம் ஒரே நடுங்குது. இனியா, போலீஸ் எல்லாம் நீ அனுப்பிராத. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, விடியும் போது அந்த வீட்லயே நீங்க இருக்க கூடாது. கிளம்பி ஊருக்கு போயிடுங்க. மீறி இருந்தீங்க வீட்டுக்கு போலீஸ் கன்ஃபார்மா வரும். நான் சொன்னதை செஞ்சிருவேன். இனியா, இனியா, ரெண்டு பக்கமா அடி விழுது. அதுலயும் அந்த இனியா பக்கத்துல இருந்து இடியே விழுது. இல்ல இல்ல இல்ல, இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. நம்ம மோட்டையை கட்டிடுவோம், அதுதான் நல்லது.
என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த சித்தியை வரட்ட. வீட்ல இருந்தா ஏன் இருக்கன்னு இனியா கேக்குறா. கிளம்புறேன்னு சொன்னா ஏன் போறேன்னு அண்ணன் கேக்குறாரு. இருதலுக்குள்ளேயே எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இருந்து போலீஸ் கிலீஸ் வந்துருச்சுன்னா ஐயோ அப்புறம் அண்ணன் முகத்துல முழிக்கவே முடியாது. இந்த இனிய செஞ்சாலும் செஞ்சிருவான். நான் இங்க இருந்து போறதுதான் நல்லது. டைம் 4 ஆச்சு. இப்ப யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க. இந்த டைம்ல போனதா கரெக்டா இருக்கும். அப்பாடி நல்ல வேலை, இன்னும் வீட்ல யாரும் எந்திரிக்கல. இப்பவே கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். ஏய் அமுதா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா அப்படியே காலார நடந்துட்டு வரலான்னு. காலார நடக்கிறதுக்கு கையில எதுக்கு பேக் வச்சிருக்க? அது வந்து உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஊருக்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். ஏய், உன்னதான் ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஊருக்கு போறேன்னு சொல்ற? ஐயோ, என் அண்ணன் வேற துருவி துருவி கேள்வி கேக்குறாரே, எப்படி உண்மையை சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்லாம இருக்க? அது ஊர் ஞாபகமாவே இருக்குன்னு. ஊருக்கு போறதா இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி அர்த்தராத்திரில திருட்டுத்தனமா கிளம்புற? என்ன அன்னைக்கு மாதிரி ஏதாவது பணம் எடுத்துட்டு போறியா என்ன? ஐயோ அண்ணன், என்னன்னு நீ? முதல்ல உன் பைய செக் பண்ணணும். இங்க வா. என்னன்னு நீ இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறிய? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உன் தங்கச்சியே சந்தேகப்படுறியா? தங்கச்சி தான். ஆனா அன்னைக்கு நீ தானே பீரோல இருந்து பணத்தை எடுத்து உன் புருஷன்ட்ட கொடுத்து அனுப்பிச்ச. முதல்ல இங்க வா. இங்க பாருங்க, இப்ப நின்னு பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, என்ன போக விடு. நான் கிளம்புறேன். ஏய் அமுதா, ஏய் அமுதா நில்லு. ஏய் அமுதா, ஏய் அமுதா, ஏய் அமுதா நில்லு. ஏய் நில்லுங்கறல்ல. ஏய் அமுதா, ஏய் அமுதா நில்லு. நில்லுன்னு சொல்றல்ல, எங்க ஓடுற நீ? ஏய் நில்லு, நில்லு. ஏய் 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 வண்டி. அம்மா, ஏம்மா? என் அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சு பாத்து வரது இல்லையாம்மா? இப்படி ரோட்ல என்னம்மா நீ? கிடக்குறனே. ஏய் அமுதா. ஐயோ சி. எங்கம்மா பாத்துட்டு வர? எந்திரி. யோ, என்னையா வண்டி ஓட்டுற? பாத்து வரதில்ல? நல்ல ஆளியா நீ. நம்ம இங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்து என் வண்டியில வந்து விழுந்தா நானே சார் பண்றது. எந்திரி, எந்திரி. எந்திரிங்கம்மா. பாத்து. உள்ள எந்திரி. பாத்து எந்திரி. பாத்து பாத்து. எந்திரி. மெல்ல. பாத்து. வா. செருப்பு போடு, செருப்பு போடு. அடிபட்டுச்சா? செருப்பு போட்டுக்கோ. சார் பாத்து கூட்டு போங்க சார். எங்களுக்கு தெரியும் பே. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு.
Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.